2021 சரி 2020 அதெல்லாம் செஞ்சிட்டோம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதோட பேசிக்லேருந்து நம்ம இருக்குது. அப்போ பேசிக்லேருந்து படிக்கணும். ஏற்கனவே நான் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்போ அது தியரி மட்டும்தான். அப்போ சின்ன கணக்கில் இருந்து அப்போ சின்ன கணக்குனா நாங்கள் பெருசாக சின்ன கணக்கு செய்ய போகிறதில்ல. ஒரு கணக்கு 2 கணக்கு தான் செஞ்சுருப்போம். அதுக்கப்புறமே பாஸ் பேப்பருக்கு நாங்கள் போயிட்டுருப்போம். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருந்திருக்கும். சரியா? என்ன சொன்னால் நாங்கள் சின்ன சின்ன இடத்துலையும் விளங்கப்படுத்தி போகிறதால ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ நாங்கள் இன்றைக்கி 2025 MCQ பார்க்க போகிறோம். சரியா? MCQ வந்து சொன்னால் பார்ட் 2ல் வர மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்ல கேள்வி உண்டு. அப்போ அதை பார்க்க போகிறோம். அப்போ அதையும் நீங்கள் கிளியராக பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வங்கி குற்று எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். அப்போ நாங்கள் பார்ப்போம். இந்த மற்ற வீடியோஸ் எல்லாம் வேணும்ன்றாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் இந்த நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மற்ற வீடியோஸும் கிடைக்கும். அப்போ இதில் உள்ள மற்ற வீடியோஸ் அப்போ இதுக்கு இனி செய்ய போகிற காசு பாய்ச்சல் 2026க்கு வந்து நாங்கள் அவங்களுக்கு எக்ஸாமை செய்யக்கூடிய மாதிரியும் MCQ செய்யக்கூடிய மாதிரி தான் நாங்கள் செஞ்சுட்டு போவோம். அப்போ பாடத்தை போட்டு ரொம்ப டீப்பாலாம் கொண்டு போகிறதில்ல. கூடுதலாக பாடம் வந்து ஒரு 3 கிளாஸில் முடிஞ்சிடும் ஒரு பாடம். இப்போ காசு பாய்ச்சல் வந்து பெரும்பாலும் 3 கிளாஸில் முடிஞ்சிடும். சரியா? அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும் விளங்கி கொள்றதுக்கு. ரைட். இப்போ நாங்கள் பார்க்க போகிற பேப்பரோட எதுன்னு சொன்னால் இந்த வருஷம்னு சொன்னால் 2025 சரி 2025 வந்த பேப்பர் ஒன்று. அது வந்து என்ன கேட்டிருக்காங்க, முதலாவது வந்து நாங்கள் கேட்ட கேள்வி வந்து ஒரே பார்வையில் நாங்கள் செஞ்சுக்கணும். அப்போ எங்களுக்கு டைம் மிச்சம். என்ன சொன்னால் 2 கேள்வி இருக்குது. 8ஆம் வினா 9ஆம் வினாவுக்கு விட தர சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரே பார்வையில் செஞ்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ பாருங்கள் என்னது 8ஆம் வினா மற்றும் 9ஆம் வினாவுக்கு விட தர சொல்லியிருக்காங்க. சரியா? 8ஆம் வினா 9ஆம் வினாவுக்கு விட தர சொல்லியிருக்காங்க. ரைட். இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அப்போ 8ஆம் வினாவில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் MCQ ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொன்னால் கொஞ்சம் கொஷின்ஸ் தந்திருக்காங்க. அதில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த டேட்டில் 31/1/2025 முடிவடைந்த மாதத்தில் இடம்பெற்ற காசு கொடுக்கல் வாங்கலுக்கு அமைய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. அப்போ இப்போ டேட் வந்து சரியான முக்கியம் அக்கௌண்டிங்கில். அப்போ 31 சரியா 1/2025 முடிவடையும் ஆண்டுக்கு சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த கொடுக்கல் வாங்கல. சரியா? அப்போ இந்த டேட்டில் சரியானது தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். என்னன்னு சொன்னால் 9வது கேட்டிருக்காங்க. என்னன்னு சொன்னால் முடிவடையில ஆண்டில், அதாவது 31/1/2025 சீராக்க முன் காசு கணக்கு மீதியும் சீராக்கிய காசு கணக்கு மீதியும். அப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னால் 9வதுல சரியா திருத்த முன், அதாவது சீராக்க முன் காசு சீராக்க முன் காசும், அதாவது காசு கணக்கு மீதி. சரியா? இந்த இறுதியில் போயிட்டு வரும் மீதி, அந்த மீதியையும் சரியா ஓகே அது பரவாயில்ல. சீராக்கிய காசு மீதியும். சரியா? சீராக்கிய காசு சரியா காசு மீதியும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல வீடியோல எல்லாம் பார்த்துட்டோம். இந்த சீராக்கியதை தான் சரியா இங்கனக்குள்ள கொண்டாந்து போடுவோம். சீராக்கியதுக்கு எதை கொண்டாந்து போடுவோம்? சீராக்க முன்னில் இறுதி மீதியை கொண்டாந்து இங்கே போடுவோம். அதெல்லாம் கூட்டி வார இறுதி மீதி இருக்கீங்கன்னா மீதி சென்று மீதி வறுமை வரவு மீதி சீராக்கியது திருத்தியது அதை கொண்டு போய் தான் வங்கி கூட்டு நாங்கள் செய்வோம்னு பார்த்தாச்சு ஏற்கனவே. சரியா? அப்போ அது வந்து அப்படியே தான் போகும். அதனால அதெல்லாம் இதுகள் தான் கேட்டுருக்காங்க கேள்வியில். அப்போ நாங்கள் முதல்ல எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டாச்சு. ஒன் ஷாட்டில் எல்லாம் செஞ்சுக்கொள்ள மாதிரி இருக்கணும். ரைட். பார்ப்போம். முதலாவது வாசிச்சுட்டு நம்ம அப்படியே பதிஞ்சுக்கிட்டு போக தான் இருக்குது. ஓகே. முதலாவது வந்து என்ன தந்திருக்காங்க? முத்து ட்ரேடர்ஸ். சரியா? முத்து ட்ரேடர்ஸ் ஆனது அனைத்து காசு கொடுக்கல் வாங்கல்களையும் வங்கி கணக்கினூடாக செய்து வருகின்றது. இவ்வணிகத்தின் 2025 ஜனவரி மாதத்துக்கான வங்கி கூற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தகவல்களின் சுருக்கம் பின்வருமாறுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதில் வந்து பாருங்கள் 1/1/2025 உள்ளவாறான மீதி வங்கி கூட்டிட மீதி ஒன்று தந்திருக்காங்க. இப்போ 1/1/2025 உள்ளவாறான மீதி செலவு மீதி 100. செலவு மீதினா என்ன? வங்கி கூட்டில் செலவுன்னு சொன்னால் உங்களோட காசு கணக்கில் வரவு. சரியா? அப்போ செலவுன்னு சொன்னால் உங்களுக்கு வங்கியில் இன்னும் காசு இருக்குன்னு சொல்லி தான் அர்த்தம். சரியா? அப்போ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? வசூலிக்கப்பட்ட காசோலைகள் 31
சரியா 12/2024 வைப்பிலிடப்பட்ட காசோலை ஒன்று உட்பட 800. அப்படின்னா போன டிசம்பர் மாதம் வைப்பிலிட்ட காசோலையும் உட்பட தானா இந்த மாதம் வைப்பிலிட்ட காசோலை இருக்குது. அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, போன டிசம்பர் மாதம் கொண்டு போயிட்டு வங்கியில் வைப்பிலிட்டு இருக்கீங்க, அந்த காசோலை போன மாதம் வசூலிக்கல. அப்போ வசூலிக்காததுக்கு காரணம் என்னவா இருக்கும், நீங்கள் உங்களோட வருமானத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, போன வருஷம் டிசம்பர் மாதம் திருத்த முன்காசு கணக்கு செய்யக்குள்ள நீங்கள் என்ன செய்வீங்க, வரவுல போட்டுட்டு அதை கொண்டு போயிட்டு வங்கியில் கொடுத்துருப்பீங்க. அப்போ வங்கியில் அவன் என்ன செஞ்சுருக்கணும், வச்சிருக்கணும். ஆனால் அவன் வைக்கல. ஆனால் நீங்கள் மட்டும் வச்சிருக்கேன், அவன் வங்கியில் வைக்கல. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, போன வருஷம் டிசம்பர் மாதம் சரியா, போன வருஷம் சரியா டிசம்பர் மாதம் இப்போ 31 தானே, 31 சரியா. இதில் அந்த இறுதி மீதி வந்திருக்கும் தானே, இந்த இறுதி மீதி, அந்த இறுதி மீதி எப்படி எடுத்திருப்பீங்க, இதை வச்சு தான் எடுத்திருப்பீங்க, இந்த 100 வச்சு தான் எடுத்திருப்பீங்க. அப்போ இங்கே வார இறுதி மீதி இறுதி மீதியில் இந்த 100 இருக்கும் சரியா, அதை வச்சு தான் எடுத்திருப்பீங்க. ஆனால் வச்சு நீங்கள் எடுத்தது பிழை. ஏன்னு சொன்னால் வங்கி கூற்றில் வரக்குள்ள என்ன செஞ்சுருக்கான், வங்கி கூற்று வரக்குள்ள அது வங்கி கூற்றில் கீழே 100 இருக்கல்ல, அந்த 100 இருக்கல்ல. அப்போ ஏன்னு சொன்னால் வசூலிக்கல சரியா. அப்போ உங்களோடையில் நீங்கள் வச்சுருக்கீங்க, வங்கி கூற்றில் வசூலிக்கல. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, அந்த காசோலை அப்படியே வச்சுருந்து இந்த மாதம் வந்த பிறகு, ஜனவரி மாதம் வந்த பிறகு சேப்பாக கொண்டாந்து அதில் போட்டு வங்கியில் கொண்டு போய் வச்சுட்டீங்க சரி. அப்போ நாங்கள் இந்த மாதத்துக்கு செய்யக்குள்ள போன மாதத்துன்ற காசும் இதுக்குள்ளே இருக்குது, விளங்குச்சா. அப்போ அதை தான் நான் சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னால் வசூலிக்கப்பட்ட காசோலைகள் 800, அதில் வந்து போன மாதத்துன்ற காசோலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா, போன மாதத்துன்ற காசோலையும் இருக்குன்னு சொல்கிறாங்க ரைட். இப்போ இந்த 100 பார்ப்போம் எப்படின்னு சொல்லி பாருங்கள். நேரடி அடுத்தது வந்து நேரடி வைப்புக்கள் முதலீட்டு வருமானம்னு சொல்லி 125 சொல்லியிருக்காங்க. அப்போ 125 முதலீட்டு வருமானம் எங்கே வரும், உங்களுக்கு திருத்த முன்காசு, அது இந்த மாதத்துக்குள்ளே தானே. அப்போ திருத்த முன்காசில் நீங்கள் செஞ்சுருப்பீங்களா, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா வங்கி கூற்று கிடைச்ச பிறகு தான் எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் அதை கொண்டு போய் திருத்திய காசில் தான் போடுவோம் சரியா. அடுத்தது பாருங்கள், கொடுப்பனவிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட காசோலைகள். அப்போ கொடுப்பனவிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட காசோலைகள்னு சொன்ன என்னது, சமர்ப்பிக்கப்பட்டது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, திருத்த முன்காசு கணக்கில் இங்கே செலவில் காட்டிட்டீங்க, காட்டிட்டு கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துட்டீங்க. அவனும் செலவாக காட்டிட்டான் சரி, அவன் வரவாக காட்டிட்டான் பேங்க்கில். நீங்கள் இங்கே செலவாக காட்டினீங்கன்னா அவன் அங்கே வரவாக காட்டுவான், அப்போ தான் குறையும். அப்போ நீங்கள் கொடுத்ததை அவன் வச்சுட்டான், அது ஓகே, அதான் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்படி வைக்கலன்னு சொன்னால் சமர்ப்பிக்கப்படாதது, ஓகே வச்சுட்டான். இப்போ சமர்ப்பிக்கப்பட்டது எவ்வளோ, 600ன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நிலையான கட்டளை கொடுப்பனவு காப்புறுதி தவணை கட்டணம் 60. அப்போ நிலையான கட்டளை கொடுப்பனவு எவ்வளவாம், 60. அப்போ அது நமக்கு இங்கே தெரியுமா, இல்லை. காப்புறுதி கட்டணம் தானே, நிலையான கட்டணம்னு சொன்னேன்னா ஸ்டாண்டிங் ஆர்டர் ஒன்று தானே. அப்போ நீங்கள் அந்த டேட்டில் வெட்டிட்டு போக சொல்லி பேங்க்கில் சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது, அவன் வெட்டியிருப்பான். அப்போ வங்கி கூற்று கிடைச்ச பிறகு தான் அது தெரியும். அப்போ அது இங்கே வராது, இதுக்கு தானே வரும், திருத்தியதில் இங்கே கழிப்போம் சரியா. ஓகே, அடுத்தது பாருங்கள் என்னன்னு சொல்லி வங்கி கட்டணங்கள். ஓகே, வங்கி கட்டணம் என்னது, அதுவும் பேங்க்கிட அறவீடு ஒன்று. அப்போ பேங்க்கிட அறவீடு நமக்கு தெரியாது, நம்ம பழசில் போட்டிருக்க மாட்டோம், இங்கே புதுசாக போடணும், திருத்தணும். ஓகே, அங்கே போடுவோம். அடுத்து வந்து 31/1/2025 உள்ளவாறான மீதி செலவு மீதி 360 வங்கி கூற்று. இதெல்லாம் செஞ்சு வந்த வங்கி கூற்று மீதி வந்து 360ன்னு சொல்கிறாங்க. இது தான் நம்மளோட காசு கணக்கு மீதியோட இனங்கள்ல பிழை சரியா. அதுக்கான ரீசன் கீழே தந்திருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மேலதிக தகவலில் வணிகத்தின் டீப்பாக வாசிக்கணும். டேட்டெல்லாம் அவ்வளோ முக்கியம், அப்போ தான் எங்களுக்கு வந்து கணக்கை செய்யலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் செய்கிறீங்களோ ஒரு கணக்கை, நீங்கள் இருக்க வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் அங்கே போகக்குள்ள சரியான ஈஸியாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு டேட்டெல்லாம் நல்லா தெரியும், எப்படி வந்தால் எப்படி போடணும்னு ரைட். அடுத்து பாருங்கள், மேலதிக தகவலை வணிகத்தின் 1/1/2025 உள்ளவாறான காசு கணக்கு மீதியானது அத்துகதியில் உள்ள வங்கி கூற்று மீதியுடன் இணங்கவில்லையாம். எந்த காசு மீதி, 1/1/2025. இங்கே மீதி சென்று மீதி வருமே, மீதி அது எப்போ வரும், மீதி சென்று மீதி வார மீதி எப்போ மீதி சென்று மீதி வரும், 31/1/2025 தான் மீதி சென்று மீதி வரும். அதுதான் நமக்கு சமப்படலை. அப்போ இதைத்தான் நாங்கள் இங்கனக்குள்ள அந்த மீதி இந்த மீதி சென்று சரியா, இங்கே மீதி வருமே அது இது சரியா, இந்த ரேட்டில் இதுதான் நமக்கு வங்கி கூற்றுக்கு சமப்படலை சரியா. அதனால தான் நாங்கள் திருத்தியது செய்கிறோம். ஆனால் அவங்க என்னத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் 1/1/2025 உள்ளவாறான காசு கணக்கு மீதியானது அத்தினத்தில் உள்ள வங்கி கூற்று மீதியுடன் இணங்கவில்லையாம். அப்போ அத்தினத்தில் உள்ள வங்கி கூற்று மீதி எவ்வளோன்னு போய் பாருங்கள், மேலே எங்களுக்கு தந்திருக்காங்க 100 சரியா. அந்த 100ஓட நீங்கள் இங்கனக்குள்ளே போடுவீங்களா ஆரம்ப மீதி ஒன்று, அது போன வருஷத்தின் இறுதி மீதியை தானே கொண்டாந்து ஆரம்ப மீதியாக போடுவீங்க. இது
அந்த தினத்தில் உள்ள வங்கி கூற்று மீதியோட இணங்கவில்லையா? அப்படின்னா போன வருஷத்துல வந்து எங்களுக்கு இறுதியா வந்திருக்குமே வங்கி கூற்று மீதி, அந்த வங்கி கூற்று மீதியுடன் போன வருஷத்துல நாங்க திருத்தி எல்லாம் செஞ்சு வந்திருக்குமே இறுதி மீதி காசு கணக்கு மீதி, அது இணங்கல்னு சொல்றாங்க. அந்த காசு கணக்கு மீதி தான் இங்கே வரும் என்ன சொன்னா, இப்போ இது இங்கனக்குள்ள போகும் சரியா. இதெல்லாம் செஞ்சு திருத்தி எடுத்து அங்கே வங்கி கூற்று செய்வோம். அந்த வங்கி கூற்று மீதி நமக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் அடுத்த வருஷத்துக்கு திருத்த முன் காசு கணக்கு மீதி செஞ்சுக்கிட்டு போவோம். அப்படித்தானே போகும். அது அப்படியே போயிட்டே இருக்கும் சரியா. அப்போ அந்த மாதிரி தான் இங்கனக்குள்ள வந்த அந்த 100 இங்கனக்குள்ள வந்த அந்த காசு கணக்கு மீதி என்ன செய்யலையா, அந்த தினத்தில் உள்ள வங்கி கூற்று மீதியோட இனங்கள் இல்லையா. ஏன்னா இங்கனக்குள்ள என்ன டேட்டா இருக்கும், 1 சரியா 2025 தானே டேட். அப்போ அதோட இனங்கள்னு தான் சொல்றாங்க. ஓகே. அப்போ அந்த மாதிரி நல்லா டீப்பாக விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதோட இனங்கள்ல அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 31/12/2024 வங்கியில் வைப்பிலிடப்பட்ட போதிலும் வசூலிக்கப்படாத 100 காசோலை ஆகும். அப்போ அந்த 100 ரூபா காசோலை இருக்கே, போன வருஷம் நீங்கள் டிசம்பரில் கொண்டு போய் வங்கியில் வைப்பிலிட்டுருக்கீங்களே விளங்கிச்சா. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, உங்கடையில் வரவுல 100 காட்டியிருப்பீங்க, போன வருஷ கணக்கு செஞ்சுருப்பீங்களே இந்தா ரைட்டா, போன வருஷ கணக்கு. அப்போ நீங்கள் இதில் என்ன செஞ்சுருப்பீங்க, வைப்புன்னு சொல்லி சரியா, போன வருஷம் டிசம்பர் 2024 நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, வைப்புன்னு சொல்லி 24 நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, வைப்புன்னு சொல்லி 100 காட்டிட்டு கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருக்கீங்க. அவன் பேங்க்கில் வச்சில்ல, அவன் என்ன செஞ்சில்ல, பேங்க்கில் வச்சில்ல. அப்போ நீங்கள் அதை என்ன செஞ்சுருக்கீங்க, கொண்டாந்து இந்த வருஷம் வைப்பில் இட்டதோட உள்ளே விட்டு கொடுத்துட்டீங்க அவங்களுக்கு சேஃபா. அப்படி தான் செஞ்சுருக்கீங்க. நல்லா நோட் பண்ணணும். அதை திரும்ப வாசிக்கிறேன். 31/12/2024 வங்கியில் வைப்பிலிட்ட போதிலும் வசூலிக்கப்படாத 100 காசோலை ஆகும். அப்போ இதுக்கான மாற்றம் என்ன, வங்கி கூற்றுக்கும் இதுக்கும் வித்தியாசத்துக்கு என்ன காரணமாக இருக்குது, அந்த 100 ரூபா காசோலை தான் வித்தியாசமாக இருந்திருக்கு. விளங்கிச்சா, 100 ரூபா காசோலை தான் வித்தியாசமாக இருந்திருக்கு. அப்போ 1/1/2025 வங்கி கூற்று மீதி எவ்வளவா இருக்குது, நல்லா நோட் பண்ணுங்க. வங்கி கூற்று மீதி எவ்வளவா இருக்குது, 100 இருக்குது. அப்போ வங்கி கூற்று மீதி 100 இருக்குது. வங்கி கூற்று மீதி 100 இருக்கக்குள்ள உங்களோட காசு கணக்கு மீதி 100 இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கும், சமப்பட்டு இருக்கும். ஆனால் சமப்படல. அப்போ சமப்படல. ஏன் சமப்படலை, வங்கி கூற்று வந்து 100 இருந்திருக்குது, செலவு மீதி 100 இருந்திருக்கு. அதை கேள்வியில் தந்திருக்காங்க பாருங்க, 100 இருக்குது. அப்போ உங்கள்கிட்ட சமப்படல. அதுக்கான காரணம் என்ன செஞ்சிருக்கு, நீங்கள் வங்கியில் கொண்டு போய் வைப்பில் இட்டு வசூலிக்கப்படாத காசோலைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதோட வித்தியாசம் எவ்வளவு, 100 விளங்கிச்சு. அப்போ 100 ரூபா தான் சமப்படாமல் இருந்திருக்கு. 100 ரூபா தான் சமப்படாமல் இருந்திருக்கு. அப்போ சும்மா யோசிச்சு பாருங்க, 100 ரூபான்னு சொன்னால் இது 100 இருக்குள்ள இங்கனக்குள்ள எவ்வளவு இருந்திருக்கணும் சமப்படாமல் இருக்க, ஒன்றுங்கன 0 இருந்திருக்கணும். அப்போ 100 ரூபா சமப்படாமல் இருந்திருக்கும். 0 இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் 100 ரூபா காட்டிட்டீங்க, நீங்கள் இங்கே 100 ரூபா காட்டிட்டீங்க. அப்போ 100 ரூபா சரி இருக்க வேணாமா, அப்போ 100 ரூபா சரி இருந்தால் அது சமப்பட்டுருமே. அப்போ எக்ஸ்ட்ராவா எவ்வளோ இருந்திருக்கு சொல்லுங்க பாப்பா, எவ்வளோ இருந்திருக்கும் எக்ஸ்ட்ராவா 100 ரூபா இருந்திருக்கும். இங்கே எக்ஸ்ட்ராவா எவ்வளோ இருந்திருக்கும், 100 ரூபா. அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவா 100 ரூபா இருந்திருக்கும். இதில் இங்கே எக்ஸ்ட்ராவா 100 ரூபா இருந்திருக்கும் போன மாதம். அதோட நீங்கள் 100 ரூபா வைப்பு செஞ்சு தான் கொண்டு போய் கொடுத்துருக்கீங்க. அப்போ அந்த 100 ரூபா தான் வசூலிக்கப்படாமைக்கு காரணமாக இருந்திருக்கு. அப்போ நீங்கள் வைப்பு செஞ்சதோட சேர்த்து எவ்வளோ இருந்திருக்கும், மொத்தமாக 200 ரூபா இருந்திருக்கும். அப்போ பேங்க்ல எவ்வளோ இருந்திருக்கும், 100 ரூபா இருந்திருக்கும். விளங்குச்சா, பேங்க்ல 100 ரூபா இருந்திருக்கும், நீங்கள் வைப்பு செஞ்சதையும் சேர்த்து 200 ரூபா இருந்திருக்கும். அப்போ வித்தியாசம் எவ்வளோ, 100 ரூபா. இந்த 100 ரூபா தான் சமப்படாமல் இருக்குது. அது என்னது, இங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுத்த காசோட அவன் வைப்புல இடல. விளங்குச்சா இல்லையா, விளங்கிச்சு தானே. இப்போ நீங்கள் கொண்டு போய் வைப்பில் இட கொடுத்த காசோலைய அவன் என்ன செஞ்சுட்டான், வைப்பில் இடலை. அப்போ நீங்கள் தான் பதிஞ்சிட்டீங்களே. உங்களுக்கு சந்தோஷத்தில் காசோலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் பதிஞ்சிட்டு அவன்கிட்ட கொண்டு போய் கொடுக்கல, அவன் தானே பதியல. அப்போ வித்தியாசம் எவ்வளோ, 100 ரூபா. அப்போ இதில் எவ்வளோ ஆரம்ப மீதி அவங்களுக்கு இருந்திருக்கும், 200 ரூபா. அப்போ அந்த 200 ரூபா தான் என்ன செஞ்சிருக்கும், 31/12/2024 மீதி 200 ரூபாய் இருந்திருக்கும். அந்த 200 ரூபா தான் என்ன செஞ்சிருக்கும், ஜனவரி 1ஆம் தேதிக்கு ஆரம்ப மீதியா வந்திருக்கும். சரியா, அது வித்தியாசப்பட்டதுக்கு காரணம் எவ்வளவு, அந்த வசூலிக்கப்படாத காசோலை அதையும் கொண்டாந்து இந்த மாசத்தோட சேர்த்து வச்சுட்டாங்க. அப்போ அந்த மீதி தான் இங்கே வந்திருக்கும். இங்கே விளங்குச்சா உங்களுக்கு சுவரா. அப்போ அந்த மீதி தான் வந்திருக்கும். எவ்வளவு மீதின்னு சொல்லி, எவ்வளவு, 200 ரூபா. ஓகே தானே, அது 200 ரூபா வந்திருக்கு. சரிதானே. அப்போ
டீப்பாக ரீட் பண்ணால் தான் எங்களுக்கு விளங்கும். அது என்ன சொல்லியிருக்காங்க சார், அப்போ வங்கி கூட்டுற மீதி 100 தந்துட்டாங்க, அதுக்கு சமப்படணும்னு சொன்னால் நம்மகிட்டே 100 இருந்திருக்கணும், அப்போ சமப்படலைன்னு சொன்னால் நம்மகிட்ட 200 இருந்திருக்கணும், அப்போ 100 வித்தியாசம். அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நமக்கு கூட வந்திருக்கு, நமக்கு கூட தானே வந்திருக்கணும். ஏன்னா நம்ம 100 வைப்பில் விட்டுட்டோம், நம்ம வைப்பில் விட்டுட்டோம் 100, அப்போ நமக்கு வரவு மீதி 100 கூட தானே வந்திருக்கணும், அப்போ 200 வந்திருக்கும், அவனுக்கு 100 இருந்திருக்கும். அப்போ அதுதான் சமப்படாததுக்கு காரணம். ஓகே, முதலாவது ஓகே நாங்கள் செஞ்சிட்டோம். அது ரைட், கிளியர் தானே அது? ரைட். அப்போ போன மாதம் நமக்கு வசூலிக்கப்பட்ட இந்த மாதம் வசூலிக்கப்பட்ட காசோலை எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். போயிட்டு 800 இருக்குது வசூலிக்கப்பட்ட காசோலை. சரியா, 800 இருக்குது. இந்த 800 என்ன செஞ்சிருக்கு, போன மாதத்தின் காசோலை 100 இருக்குது. அப்போ உண்மையாகவே இந்த மாதத்தை வசூலிக்கப்பட்டது எவ்வளவா இருக்கணும், 700 ரூபா. அப்போ இதுதான் வசூலிக்கப்பட்டது இந்த மாதம். சரி, இந்த மாதத்துக்கு தானே நாங்கள் பார்ப்போம், நார்மலாக கணக்கு செய்யக்குள்ள. அப்போ இந்த மாதம் வசூலிக்கப்பட்டது 700 ரூபா. டவுட்டாக இருந்தால் யார் வேணாலும் போடலாம், கேட்கலாம். ஓகே, அப்போ 700 ரூபா. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இப்போ அடுத்த செம்மியாக்களுக்கு போகிறேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும் கணக்கு செய்ய. நோட் பண்ணி வச்சுக்கணும். வணிகத்தின் காசு கணக்கின்படி 25 ஜனவரி மாத காலத்தில் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட மொத்த காசு பெறுவனவு மற்றும் கொடுப்பனவுகள் தந்திருக்காங்க 950. பெறுவனவும் கொடுப்பனவு 700. எப்போ, 25 ஜனவரி மாதத்தில். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, உங்களோட திருத்த முன்காசு கணக்கில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, பெறுவனவுன்னு சொல்லி வரவுல காமிச்சிருப்பீங்க, கொடுப்பனவுன்னு சொல்லி செலவுல காமிச்சிருப்பீங்க. அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருப்பீங்க. அவன் பெறுவனவை தான் என்ன செஞ்சுருக்கணும், செலவு வச்சிருக்கணும். அப்போ அவன் கொஞ்சத்தை வச்சுட்டு கொஞ்சத்தை வைக்காமல் இருந்ததுதானே அந்த வைக்காத கொஞ்சம் தான் வசூலிக்கப்படாத காசோலையாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, திருத்த முன்ன உள்ள காசோலை, அப்போ திருத்த முன்னுக்குள்ள காசு கணக்கு மீதியில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, வச்சிருப்பீங்க. பெறுவனவுன்னு சொல்லி எவ்வளோ வச்சிருப்பீங்க, கணக்கில் தந்திருக்காங்க 950 வச்சிருப்பீங்க. வச்சுட்டு இந்த 950 தான் எடுத்துட்டு ஓடி போயிட்டு அவன்கிட்ட கொடுப்பீங்க, வங்கி கூட்டுருக்காரங்கிட்ட பேங்க்கில். அவன் என்ன செஞ்சுருக்கான், 950 வச்சானா இல்லையான்னு நமக்கு வங்கி கூட்டுரு கிடைச்ச பிறகு தான் தெரியும். அவன் எவ்வளோ வச்சிருக்கான் 700 வச்சிருக்கான். அப்போ இந்த 800ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அதில் 100 இருக்குது. அப்போ உண்மையாகவே இந்த மாதத்துக்கு எவ்வளோ வச்சிருக்கான், 700. அப்போ வைப்பில் இட்டது 700. இப்போ வசூலிக்கப்படாதது எவ்வளவு, 950 700 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும் வசூலிக்கப்படாதது 250. இப்போ சிம்பிளா இது என்னது, வசூலிக்கப்படாது அப்படின்னு இல்லை. வசூலிக்கப்படாதது எவ்வளவு, 250. சிம்பிளாக அப்படி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி கொடுப்பனவை பாருங்கள். கொடுப்பனவு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, உங்களோட திருத்த முன் காசில் கொடுப்பனவுன்னு சொல்லி ஒரு காசோலை ஒன்று நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க. கோணாவு நான் போடுறேன், கொள்வனவுல கொடுப்பனவு. சரியா, எவ்வளவு, 700. இப்போ நீங்கள் இதை இங்கே வச்சுட்டு அப்படியே காசோலை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்துருப்பீங்க. இதை என் அக்கௌண்ட்டில் வச்சு கழிச்சிட்டு 700 ரூபாயை அவனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தான், இது கொடுப்பனவுன்னு தானே. அப்போ இதை நீ என் அக்கௌண்ட்டில் கழிச்சிட்டு இதை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தானே 700 ரூபாய் கொடுப்பீங்க. அப்போ அவன் என்ன செஞ்சுருக்கணும், 700 ரூபாய் அக்கௌண்ட்டில் கழிச்சிருக்கணும் தானே. ஆனால் அவன் எவ்வளோ கழிச்சிருக்கான், அதை தான் மேலே சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு மட்டும் தந்திருக்காங்க. எவ்வளோ கழிச்சிருக்கான், 600 ரூபா தான் கழிச்சிருக்கான். சரியா, எவ்வளோ கழிச்சிருக்கான், 600 ரூபா தான் கழிச்சிருக்கான். அப்போ நீங்கள் கொண்டு போய் கொடுத்தது எவ்வளோ, 700 ரூபா. அப்போ கழிக்காமல் எவ்வளவு இருக்குது, 100 ரூபா. அப்போ அதுக்கு பேர் என்னது, மாற்றப்படாதது அல்லது சமர்ப்பிக்கப்படாதது. சரியா, சமர்ப்பிக்கப்படாதது அல்லது மாற்றப்படாதது எவ்வளோ இருக்குது, 100 ரூபா. இப்போ நமக்கு இந்த வசூலிக்கப்படாத 250 மாற்றப்படாத 100 எங்க தேவை, வங்கி கூற்று, திரும்ப வங்கி இணக்க கூற்று செய்யறதுக்கு தேவை. கணக்கில் கேட்டிருக்காங்களா, கேட்கல. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும், எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா 8வது MCQல இதை பற்றி தரவுகள் நமக்கு கேட்டிருக்காங்க, அதுக்காக எடுத்து வச்சுக்கணும். சரியா, ரைட். அப்போ இது சரியான ஸ்பீடாக செய்யணும். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதால சின்ன பாயிண்ட்டையும் விளங்கப்படுத்துகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் ஸ்பீடாக செய்யணும். அப்போ அது முடிஞ்சு நமக்கு அடுத்தது பார்ப்போம். நேரடி வைப்பு, நிலையான கட்டளை கொடுப்பனவுகள் மற்றும் வங்கி கட்டணங்கள் என்பன வங்கி கூற்று பெறப்பட்டதன் பின்னர் காசு கணக்கில் பதியப்படும். அது நமக்கு தெரியும் தானே, ஏன்னா நமக்கு தெரியாது முதல்ல, அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் போனது அப்படின்னு சொல்லி தெரியாது. வங்கி கூற்று கிடைச்ச பிறகு தானே தெரியும். அப்போ நம்ம அதை என்ன செய்வோம், பெறுவனவுகள் எல்லாம் இங்கே வைப்போம், கொடுப்பனவுகள் எல்லாம் இங்கே வைப்போம். இந்த மீதியை கொண்டாந்து இங்கே போட்டு அதோட திருத்தி விடுவோம். ஓகேயா, அப்போ பெறுவனவு என்ன, நேரடி வைப்பு எவ்வளவு இருக்குது, நேரடி வைப்பு முதலீட்டு வருமானம். அப்போ அது ஒரு பெறுவனவு. சரியா, முதலீட்டு வருமானம் எவ்வளவு, 125. சரியா, அப்போ முதலீட்டு வருமானம் 125. சரியா,
அதை போடுவீங்க. அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாருங்கள், வேறு நிலைய கட்டளை கொடுப்பனவு, அதாவது காப்புறுதி தவணை கட்டணம் 60 ரூபா போயிருக்கு. அதுவும் நமக்கு இங்கே தெரியாது, வங்கி கூற்று கிடைச்ச பிறகு நமக்கு தெரியும். அதனால இதோட திருத்துவீங்க எவ்வளவு, காப்புறுதி அப்படின்னு சொல்லி எவ்வளவு, 60 ரூபா. சரியா? அப்போ ஏன் இங்கே செலவு வைக்கிறவனு தெரியுதானே, நான் டீப்பில் இருந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் நல்லா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள், வங்கி கட்டணங்கள் எவ்வளோ, அறவீடு, வங்கி அறவீடு, அதாவது வங்கி கட்டணங்கள் எவ்வளோ 5. அப்போ அதுவும் நமக்கு வங்கி கூற்று கிடைச்ச பிறகு தானே தெரியும். அப்போ வங்கி கட்டணம் எவ்வளவு, 5, இவ்வளவு தான் கணக்கு. இப்போ இதெல்லாம் வச்சுட்டோம் நம்ம. இப்போ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வரக்குள்ள நமக்கு விட வரும், அதுதான் அந்த கேள்விக்கான விட. ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம செஞ்சு பார்ப்போம். இதெல்லாம் கூட்டுங்க, இங்கிட்ட தானே பெருசாக இருக்குது. அப்போ கூட்டுங்க எவ்வளோ, 1150 தானே, 1150. சரியா? அப்போ இங்கனக்குள்ள மீதி சென்றது எவ்வளவா இருக்கும், இதை கழிச்சு விட்டீங்கன்னா சரி 450. மீதி வந்தது எவ்வளவா இருக்கும், 450. பார்த்தீங்களா, அந்த பார்த்தீங்களா டேட்டுக்கு கணக்காக வந்திருக்குது 450. அப்போ அதைத்தான் கொண்டு போயிட்டு இங்கே போடுவீங்க, எவ்வளவு மீதின்னு சொல்லி திருத்தியதில் 450. அதை போட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான விட வரும். பாருங்கள், கூட்டி பாருங்கள். 500, 575, 575. அதுலேருந்து 65 போணுச்சுன்னா எவ்வளவு மீதி மீதி வந்தது, மீதி சென்றது எவ்வளவு, 510. மீதி வந்தது எவ்வளவு, மீதி வந்தது எவ்வளவு, 510. அப்போ இதைத்தான் நம்ம எங்கே கொண்டு போய் போடுவோம், வங்கி கூற்றுக்கு. அப்போ திருத்திய காசு கணக்கு மீதி எவ்வளவா இருக்குது, 510. திருத்த முன் காசு கணக்கு மீதி எவ்வளவா இருக்குது, 450. அப்போ இதைத்தான் கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. எத்தனாவதுக்கு, 9வது கொஸ்டினில் அதான் கேட்டிருக்காங்க. அப்போ 9வது கொஸ்டினில் திருத்த முன் காசு கணக்கு மீதி 450, திருத்திய காசு கணக்கு மீதி 510. ஓகே, அது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம 8வது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். முத்து டேட்டஸ் ஆனது நான் முதல்ல வாசிச்சுட்டேன் பாருங்க. 31/1/2025 முடிவடைந்த ஆண்டுல மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலுக்கு சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1/1/2025 சரியா? எங்க 1/1 இந்த இது சரியா, இதை சொல்றாங்க. எனக்குள்ள இருக்க ஆரம்பம் சரியா. 1/1/2025 வணிகத்தின் காசு கணக்கு வரவு மீதி 200 இருந்தது. இப்போ விளங்கிச்சாங்க அந்த 200 கண்டுபிடிச்சோம்னு சொல்லி. இந்த 200 சொல்றாங்க. இந்த டேட்டா போட்டேன் நான். 1/1/2025 வணிகத்தின் காசு கணக்கு மீதி எவ்வளவா இருந்திருக்கு, 200 இருந்திருக்குது. ஓகேயா, விளங்கிச்சா இப்போ எப்படி வந்திருக்குன்னு, 200 இருந்திருக்குது. அடுத்ததை பாருங்க. இம்மாதத்தில் வங்கியில் வைப்பிலிடப்பட்ட போதிலும் வசூலிக்கப்படாத காசோலைகள் 150 இருந்திருக்கு. இப்போ வங்கியில வைப்பிலிடப்பட்ட போதிலும் வசூலிக்கப்படாத காசோலைகள் எவ்வளவு இருக்குது, 250. அப்ப அவங்க 150ன்னு சொல்றாங்க, அது பிழை. அப்ப அவங்க என்னத்த சொல்றாங்க, போன மாசம் தந்து இந்த 800 சேர்த்துட்டு சொல்றாங்க. அப்ப 800ல இருந்து 950 இந்த மாதம் அந்த பெருவனவை கழிச்சா 150 தானே. அப்ப இதை சொல்றாங்க, அது பிழை, அது பிழை. அப்ப அது பிழை. அப்ப நமக்கு எது வரணும், 250. அப்ப அது வந்து அந்த என்ன பி வந்து பிழை. அப்ப சரி எது சரி, ஏ சரி. சரியா, ஏ சரி, பி வந்து பிழை. சரியா, ஏ சரி, பி வந்து பிழை. அடுத்தது பாருங்க, சி. இம்மாத இறுதி வரை கொடுப்பனவிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட காசோலைகள் 100. அது சரி, கொடுப்பனவிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட காசோலை இவ்வளவு. ஏன்னா நீங்க 700 கொடுத்துருக்கீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, 700 கொடுத்துருக்கீங்க. அவன் சமர்ப்பிச்சிருக்கான் எவ்வளவு, 600. அப்ப சமர்ப்பிக்கப்படாதது எவ்வளவு, 100. அது சரி தானே, அதுவும் சரி. அப்ப ஏ சரி. அடுத்தது சி சரி, ஏயும் சியும் சரி. அடுத்தது பாருங்க, டி. இம்மாதத்தில் வணிகத்தின் மொத்த காசு பெருவனவுகள் எவ்வளவா, 1075. அப்போ மொத்த காசு பெருவனவு நீங்க எவ்வளவு பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி தான் பார்க்கணும். முதலாவது எவ்வளவு பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க, 950 பெற்றிருக்கீங்க. சரியா? அப்புறம் வேற என்ன பெற்றிருக்கீங்க, எனக்குள்ள வேற எதுவுமே பெருவனவுகள் இல்லையே. வேற என்ன பெற்றிருக்கீங்க, 125 பெற்றிருக்கீங்க. அப்ப 2 பெருவனவு இருக்குது.
முதலாவது பெருவனவு என்னது 950, அதோட 125 கூட்டுங்க எவ்வளவு வருதுன்னு பார்க்க. கூட்டுங்க எவ்வளவு வருது சரியா 1075. அப்ப சரியா சரி. அவங்க சொல்லியிருக்காங்க இம்மாதத்தின் மொத்த காசு பெறுவனவு எவ்வளவு 1075 சரிதானே அது. அப்ப அது சரி. அப்ப டியும் சரி. அப்ப டியும் அப்ப ஏசிடி அது எத்தனாவது விடன்னு பாருங்க. ஏசிடி மூன்றாவது. அப்ப 8ஆவதுக்கு எத்தனாவது விட 8ஆவதுக்கு மூன்றாவது சரியா. 9ஆவதுக்கு எத்தனாவது விட 450 510 பாருங்க எத்தனாவது விட 5ஆவது. அப்ப 8ஆவது கொஸ்டினுக்கு விட என்னது மூன்றாவது சரியா. 9ஆவதுக்கு கொஸ்டினுக்கு என்ன விட 5ஆவது சரியா. அப்ப இப்படி டீப்பா பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். அப்ப இதை விட உங்களுக்கு வேற என்ன சரி, உங்களுக்கு இதுல பத்தின டவுட்ஸ் என்ன சரி இருக்கு, உங்களுக்கு இதில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு, இன்னும் உங்களுக்கு மேலதிகமாக முன்னுக்கெல்லாம் படிச்சுக்கொள்ளணும் அப்படின்லாம் தெரியணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த நம்பருக்கு 76 94 86 208 இதுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நான் வீடியோஸ் லிங்க்ஸ் தருவேன். அப்போ அது வந்து இந்த வேறு நான் தனியாக வச்சுருக்கேன். அப்போ அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், வங்கி கூட்ட ஃபுல்லாகவே கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நான் இனிமேலும் காசு கணக்கு இந்த காசு பாய்ச்சல் சரியா இந்த மாதிரி நிறைய கம்பெனி எல்லாமே நாங்கள் அப்படி தான் செய்வோம். நாங்கள் இதை வந்து யூடியூப்பில் சின்ன கணக்குகளை